அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எவ்வளோ தான் பாத்திரம் கழுவுற சிங்கை நம்ம சுத்தமாக வச்சுருந்தாலும் உப்பு கரையும் துருப்பிடிச்ச கரையும் வரதான் செய்யும். அது எங்கள் வீட்டில் சொல்லவே வேணாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது உப்பு தண்ணிங்கிறதுனால உப்பு கரை துருப்பிடிச்ச கரை ஒரு நாள் கூட தாங்காது, மறுநாள் அதே மாதிரி வந்துடும். அதனாலே ஒன்று விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிடுவேன். நான் இன்றைக்கி காஞ்ச எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் நான் தேய்க்க போகிறேன். காஞ்ச எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு தேய்ச்சா உப்பு கரை கொஞ்சம் இந்த துருப்பிடிச்ச கரையெல்லாம் போயிடும். வாசனையாகவும் இருக்கும் சிங்கு. அதனாலே நான் இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட மாட்டேன். அதை வச்சே தேய்ச்சி விட்டுருவேன். உப்பு கொஞ்சோண்டு போட்டு தேய்ச்சா அவ்வளோ வாசனையாக இருக்கும். சிங்கும் வாசனையாக இருக்கும், பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள், நான் சாம்பு சோப்பு எதுவுமே சேர்க்கல. அந்த எலுமிச்சம்பழமும் இந்த உப்பும் தான் வச்சு இந்த கம்பி நாரை வச்சு தேய்ச்சி விட்றேன். எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி சிங்கு கழுவுறதுக்கு ஒரு ஷாம்பு பாக்கெட்டை வச்சு தேய்க்கலாம்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் இப்போ அந்த காஞ்ச எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு, நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.